வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12 2025 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கிற காரணத்தினால தான் நாம வழக்கமாக போடக்கூடிய ப்ரூஃப் வீடியோவை நான் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அந்த ப்ரூஃப் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் வழக்கமாக 2024 போன ஆண்டு நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு அல்லது எஸ்எஸ்சி, ரயில்வே எந்த எக்ஸாம் நடந்தாலும் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நாம நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல எவ்வளவு நடத்தினது வந்திருந்தது, டைரக்டா எவ்வளவு வந்தது, இன்டைரக்டா எவ்வளவு வந்தது, ஆப்ஷன் எலிமினேஷன்ல எவ்வளவு வந்ததுன்றத நம்பர்ஸோட வித் ப்ரூஃபோட காட்டுறத வழக்கமா வச்சிருக்கிறோம். நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நாம லாஸ்ட் இயர்ல இருந்து இதை போட்டுட்டு வரோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. நீங்க நான் சொல்றேன் என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், எதை கலெக்ட் பண்ணி படிக்கணும், புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதை கலெக்ட் பண்ணி நீங்களே படிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதே போல யாருமே சொல்லாம இருந்தாங்க, இதை பத்தி பேசாம இருந்தாங்க. சும்மா ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி படிங்க, பாஸ் பண்ணிடலாம் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ப்ரூஃப் வீடியோ காட்டிட்டு இந்த பாருங்க இதுல வந்து நம்ம பண்றோம், கோர்ஸ் நடத்துறோம், இது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதையும் நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறேன். ஏன்னா இதெல்லாம் தான் சீர்திருத்தம் பண்ணணும்னு நான் இங்க இருந்து நினைச்சது எல்லாத்தையுமே அங்கிருந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. சந்தோஷம். ஸோ இந்த குரூப் 4க்கான ஜிஎஸ்க்கான ப்ரூஃப் வீடியோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரம் பெய்டு கோர்ஸ் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்திருந்ததுன்னு வழக்கமா சொல்றதுதான். நம்ம கிட்ட படிக்கிறவங்களை தாண்டி நம்மளை யூடியூப்ல மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. மெசேஜ் பண்ணி சார் இந்த ப்ரூஃப் வீடியோ போடுங்க சார், இன்னும் போடவே இல்லையே, வழக்கமாக நீங்கள் போடுவீங்கல்ல, ஏன் சார் இன்னும் போடலை, குரூப் 1க்கே போட்டீங்க, ஏன் சார் இன்னும் குரூப் 4 போடாமல் இருக்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் நீங்கள் நடத்துனா வரலையா அதனால போடாம விட்டீங்களா அப்படின்லாம் கேட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, கடமை இருக்குது. அதனால யாருமே தவறாக நினைச்சிக்க வேண்டாம். இருக்கிற பிரச்சனையில் இது தேவையானு யோசிக்க வேண்டாம். நான் நடத்திருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு நடத்திருக்கிறேன், அது எக்ஸாம்ல வந்திருக்குதுன்னு சொல்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, அதுதான் செய்கிறோம். இதை தாண்டி நீங்களேவும் படிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் எந்த கட்டாயமும் இல்லை. தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், தேவைப்படாதவங்க நீங்களே சுயமாக இந்த புத்தகங்களை கலெக்ட் பண்ணி படிக்கலாம். ஜிஎஸ்ல 50 கேள்விக்கு 46 கேள்விகள் நம்ம நடத்துனது வந்திருந்தது. நீங்க யோசிக்கலாம், மொத்தம் 75 தானே, இவர் என்ன 50ன்னு சொல்றாரு, நாம என்ன நடத்தணுமோ அதை தான் சொல்ல முடியும், நடத்தாத நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம பெய்டு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9. யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எடுக்கிறது இல்லை. அதாவது தமிழ் சம்பந்தமா வர்றது, தமிழ் பண்பாடு, இலக்கியம், வரலாறு, திருக்குறள் எடுக்கிறது இல்லை. இந்த யூனிட் நம்பர் 9ல லாஸ்ட்ல ஒரு 2 பாயிண்ட் நம்ம எடுக்கல. கெமிஸ்ட்ரி நம்ம இதை எடுக்கல, ஹிஸ்டரி நாம இன்னும் எடுக்கல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் நாம எடுக்கல. இது போக தான் 50க்கு 46 நம்ம ஆன்லைன் வகுப்புல இருந்து கோர்ஸ்ல இருந்து வந்த வினாக்கள் மஸ்ட் வாட்ச் ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கிறோம். இதுதான் நம்ம கோர்ஸோட டீடைல்ஸ். இதெல்லாம் எடுக்கிறோம். இதுல யூனிட் 8 மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய புது யூனிட் 6 இது தமிழ்ல மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. சோர்ஸ் அதில் இருக்கிறதால நான் அதை கலந்து கொடுத்துருக்கிறேன். மற்றது எல்லாமே பைலிங்க்லாம் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இது ஒன்று மட்டும் தமிழ்ல இப்போதைக்கு இருக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. எப்போ வேணாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு ஆண்டு வேலிடிட்டி வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். நீங்க இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம ஆஃப்லைன்ல வீடியோ பிடிஎஃப் பார்த்துக்க முடியும். ஆனால் இதை ஸ்கிரீன்ஷாட், பிரிண்ட் அவுட், ஷேர் பண்ற வேலைகள் எதையும் செய்ய முடியாது. இந்த டவுன்லோட் பண்றது ஆப்புக்குள்ளார மட்டும்தான் இருக்கும், பிரைவசியை பாதுகாப்பதற்காக, தனி உரிமையை பாதுகாப்பதற்காக. இதுக்கான ஃபீஸ் 1 இயருக்கு 3500 ஃபுல் கோர்ஸ். தனியா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா இதுதான் ஃபீஸ். நான் வழக்கமா சொல்றது, ஒன்று நீங்களே படிங்க, நான் என்னென்ன படிக்கணும்னு மெட்டீரியல்லாம் சொல்லிடுறேன், புக்ஸ் எல்லாம் சொல்றேன், வாங்கி படிங்க. இல்லை நான் எக்ஸாமுக்கே படிக்க மாட்டேன், வேற வேலைக்கு போறேன், பிரைவேட் ஜாப், சுய தொழில் ஏதோ பண்ண போறேன், என்ன விட்டுருங்கன்னா போங்க, உங்க விருப்பம், நான் தலையிடலை. இல்லை இதையும் மீறி பல லட்சங்கள் பல ஆயிரம் கட்டி பெரிய இன்ஸ்டியூட்ல படிப்பேன்னா படிங்க. இல்லை இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிப்பேன்னா படிங்க. இல்லை இந்த கோர்ஸை வேண்டாம்னா வேண்டாம், உங்க விருப்பம் தான். ஸோ இது எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல எடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐபோன், வெப்சைட் எல்லாத்துக்குமான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பிசி, டேப், வெப்சைட்ல இந்த கிளாஸஸ் நீங்க பாத்துக்க முடியும், மொபைல் போன்லயும் பாத்துக்க முடியும். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் நம்பிக்கையும் விருப்பமும் இருக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன், இந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, மற்ற வேலைகள் செஞ்சுட்டு இருப்பேன். என்னால தொடர்ச்சியா பேசிட்டு இருக்க முடியாது, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த 46 கேள்விகள் அதுக்கான ப்ரூஃபை பார்க்க போறோம்.
46 கேள்வியுமே டைரக்டா எப்படி வந்திருந்ததுன்னு ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம், இது இல்லாம நிறைய கேள்விகள் இருக்குது. இன்டைரக்டா கேட்டது, ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணது, நான் அதெல்லாம் கொண்டே வரல. டைரக்டா இருந்தது, அதை மட்டும் காட்டுறேன். கூற்று காரணம்: அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டி ட்ரெவன்ஹீர் அறிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுடைய கல்வி மேம்பாட்டை பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சம் நிலங்கள் நடத்தி வந்தனர். இது ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். இதுக்கு ஆன்சர் என்னது? இரண்டும் சரி, சரியான விளக்கம். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டமலை சீனிவாசனார், அதுக்கப்புறம் நம்ம MC ராஜா, அயோத்திதாச பண்டிதர், நம்ம ராமலிங்க அடிகளார், வைகுந்த சுவாமிகள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தலைப்பு. அந்த தலைப்புல வரக்கூடிய ஒரு பேஜ் நான் வந்து காட்டியிருக்கேன். 1891 செங்கல்பட்டுல ஆட்சியராக இருந்தவர் தான் ட்ரெவன்ஹீர். ஸோ அவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த மக்களுக்கு இந்த மாதிரி நிலங்களை கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அதுலயும் 12 லட்சம் ஏக்கர் வந்து அப்ப பிரிச்சு கொடுக்குறாரு. இதன் வாயிலாக மிகப்பெரிய சமூகத்துல அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையிலயோ கல்வியிலையோ மாற்றம் ஏற்படும் நம்புறாரு. இதுதான் இந்த பாயிண்ட். இது அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஸ்டின். அடுத்தது இரண்டாவது, நிதி அமைச்சர்களை பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்களை கால வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு யார் யார் எந்த காலத்துல இருந்தாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிட போயிருது. பன்னீர்செல்வம், நெடுஞ்செழியன், பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு. விடுதலை இந்தியாவில் இருந்த முதலமைச்சர்கள் அப்படின்னு நம்ம பட்டியல் கொடுத்துருப்போம். இது தெரிஞ்சாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். யார் முதல்ல வராங்க? நெடுஞ்செழியன் வராரு. அடுத்ததாக யார் வர்றது? MGR ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் வருவார். நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் யார் வர்றது? பன்னீர்செல்வம் வரார். ஸோ பன்னீர்செல்வம் ரெண்டாவது வரப்போறார். கடைசியா இப்ப இருக்க திமுக ஆட்சியில, இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில தான் யார் வந்தது? முதல்ல பழனிவேல் தியாகராஜன் இருந்தார், அப்புறம் தங்கம் தென்னரசு இப்போதைக்கு நிதி அமைச்சராக இருக்கிறார். அவ்வளவுதான். இதை பொறுத்து அப்படியே நீங்க ஆன்சரை பொருத்தி பார்த்துட வேண்டியதுதான் கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு. அப்போ ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்க, நம்ம நெடுஞ்செழியன், ரெண்டாவது பன்னீர்செல்வம், மூன்றாவது நான்காவது. ஒன்று நெடுஞ்செழியன் கண்டுபிடிச்சாலே போதும். நீங்க மற்ற ரெண்டு கொடுக்கவே இல்லையா? பழனிவேல் தியாகராஜனை பத்தி பேசலைன்னா பேசவே தேவையில்லை. ரெண்டு ஒரே ஆப்ஷன் தான் வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நாம நடத்தினதை நீங்க ஃபுல்லா பக்காவா படிச்சு புரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா நேரடியா கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். மறைமுகமா அது சம்பந்தமா எதுவுமே கேட்காமலும் ஆன்சர் பண்ண முடியும். எப்போ? ஆப்ஷன் எலிமினேஷன். நம்ம கான்செப்ட் நீங்க தெளிவா படிச்சு புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியா செய்ய முடியும். மூன்றாவது கேள்வி, நியூ இந்தியா, தேசபக்தன், நவசக்தி, தி இந்து. இதுல இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. நியூ இந்தியா பாரதியார் கிடையாது, தேசபக்தன் கிடையாது, நவசக்தி திருவிக்கா, இந்து சுப்பிரமணியம் கரெக்ட். எது சரியான இணைன்னு கேட்டிருக்கிறாங்க. 3, 4 சரி. இதுக்கு அப்புறம் பார்த்துடலாமா? இதுல பாருங்க, நம்ம அன்னி பெசன்ட் பத்தி படிக்கும் பொழுது நியூ இந்தியா டெய்லி 1915 ஜூலைல அன்னி பெசன்ட். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தர முதலியார் பத்தி படிக்கும் பொழுது நான் எல்லாமே ஒரு ஹிஸ்டரியை கொண்டு வந்துட்டேன் அந்த பேஜ் ஃபுல்லாவே. தேசபக்தன் 1917, ஒரே பேஜ்ல 2 இருக்கு பாருங்க. தேசபக்தன் 1917 தமிழ் தினசரி, 1920 நவசக்தி தமிழ் வார இதழ். ஜி சுப்பிரமணிய ஐயர் படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தி இந்து, செப்டம்பர் 20, 1878 தி இந்து. ஸோ இதான் அதுக்கான ப்ரூஃப். அடுத்து 4வது கேள்வி, சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 23ல சென்னையில் நடந்த காங்கிரஸ் தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து போட்டியிடல, சரிதான். அதுக்கு பதிலாக தான் சுயராஜ்ய கட்சி. ஏன்னா 23 ரெண்டா பிரிஞ்சு மாற்றம் காணுவோர் மாற்றம் விரும்பாதவர்னு ஆரம்பிச்சு அதுல இருந்தா யார் வர்றது? உங்களுக்கு சுயராஜ்ய கட்சி வருது. அங்க சென்ட்ரல்ல வந்து மோதிலால் நேருவும் CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் போட்டியிடலாம், என்ன நாங்க சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்க போறோம்னு அவங்க முடிவு பண்ணி உள்ளுக்குள்ள வராங்க, ஜெயிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. கடைசி கட்டத்தில் யார் ஆட்சிக்கு வர்றது? நம்ம நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துடுறாங்க, அமைச்சரவை ஏற்படுத்துறாங்க. முதல் 3 பாயிண்ட் கரெக்ட், முதல் 3 பாயிண்ட் சரி. 4வது பாயிண்ட் சரியா இருந்தா என்ன, இல்லைனா என்ன, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு காமராஜர் வந்து அவரே முழு முதல் காரணமாக கிடையாது, வழிநடத்தவில்லை. அதான் சரி. 3த்துக்கும் ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு கட்சியை ஜனவரி 1, 1923 ஆரம்பிக்கிறாங்க. மாற்றம் விரும்புபவர்கள், சட்டமன்றத்தில் நுழைஞ்சு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்க? கஸ்தூரி ரங்க ஐயர், சீனிவாச ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், வரதராஜ நாயுடு, விஜயராகாச்சாரி, ரங்கசாமி
ஐயங்கார், இதெல்லாம் தாண்டி முக்கியமான தலைவர் இருக்கிறாரு. அவர் தான் யாரு? தீரர் வெளிநாக்கு வேந்தர் சத்தியமூர்த்தி அவங்க இருக்கிறாங்க. அவங்க தலைமையில தேர்தல் சந்திக்கிறாங்க. தேர்தலில் பங்கேற்றனர். சுயராஜ்ய கட்சி பங்கேற்றனர். கொடுத்துருக்குறோமா? காங்கிரஸ் பங்கெடுக்கல. அதனாலதான் இவங்க பங்கெடுக்கிறாங்க, ரெண்டா பிரிஞ்சு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கரெக்டா போயிடுச்சா? அடுத்தது பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் நடத்த முடிவு பண்றாங்க. ஆனா கடுமையான மழை நடந்ததுனால கொஞ்சம் டிலே பண்ணி தேர்தல் நடக்குது. ரிசல்ட் அதுக்கப்புறம் வருது. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க, இது ஒண்ணும் கிடையாது. உடனே ஒருத்தன் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தான் அன்னைக்கு இந்த ஃபேக் ஐடி, இந்த பேருனா ஒரு, ஆனா அந்த விஷயம் கேட்டா அப்படியே நெஞ்சு வெடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. நான் என்ன வந்து உயர்த்தி பேசல, என்ன தாழ்த்தி தான் நான் பேசுறேன். ஆனா ஒரு அகாடமி பேரை சொல்லி, ஓப்பனா சொல்றேனே, குருநாத் அவர்கள் பேர் சொல்லி, உங்க கிளாஸ் அட்டர் வேஸ்ட், நான் போய் அதுல படிச்சேன், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருந்தது, எல்லாம் புரிஞ்சுது, நீங்க வந்து இதை போட்டு சும்மா வாசிச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னால அது ஃபேக் ஐடின்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அவர் உங்களுடைய டீட்டெயிலாம் சொல்லுங்க, உங்களுடைய நேமு, என்னைக்கு டேட்ல ஜாயின் பண்ணீங்க, மொபைல் நம்பர் சொல்லுங்க, நான் பார்த்து செக் பண்றேன், நீங்க உண்மையாக என் ஸ்டூடெண்டா செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு கிளாஸ் நாளான நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. நான் என்ன சொல்லியிருக்கேன், டெமோ வீடியோ காட்டுறேன், அதெல்லாம் பார்த்து விருப்பமும் நம்பிக்கை இருந்தா ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? அப்ப டெமோ வீடியோ பார்க்கும்போது ஓகே, அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்துட்டு இப்படி நடந்திருக்குதா? இல்ல, ஏன்னா நீங்க போய் ஃபுல்லாவே ஃபேக் ஐடி. நீங்க வந்து இந்த ஆத்தர்லாம் எடுத்து ப்ரூஃபா காட்டுனுக்கிறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறேன், 2 ஆப்ஷன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன், எந்த புக்கை வச்சு படிக்கணும்னு சொல்றேன். நீங்களே படிங்கன்னு தான் சொல்றேன், உங்களை தான் படிக்க சொல்றேன். நான் படிக்க முடியல, டைம் இல்லை, எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொன்னா புரியும்ன்றதுக்கு தான் இந்த கிளாஸே. அதுவும் கட்டாயம் கிடையாது, வெங்கடேசன் சார் புக்ல தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நான் அதுதான் அதே ப்ரூஃபா கொண்டு வந்தேன். நான் இதை வச்சுதான் கிளாஸை எடுத்துருக்கிறேன். சுயராஜ்ய கட்சி 11 இடங்கள், எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம், அதுல எவ்வளவு நம்பர்ஸ்ன்ற வரைக்கும் கொடுத்துருப்போம். நீதி கட்சி பெரும் பின்னடைவு ஏற்பட்டது, பெருசா வெற்றி பெறல. ஆனால் இருந்தால் கூட கட்சிக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, விமர்சிச்சுட்டாங்க. அமைச்சரவையில தமிழருக்கு இடம் கிடையாது, நிறைய ஒதுக்கீடு, நிறைய பிரச்சனை நடக்குதெல்லாம் பேசிட்டு வராங்க. அப்ப சுயராஜ்ய கட்சி தீரர் வெளிநாக்கு வேந்தர் சத்தியமூர்த்தி தலைமையில ஒரு மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியா உருவாகுது. ஆனா இருந்தாலும் அப்ப இருந்த ஆளுநர் வெலிங்டன் என்ன பண்றாருன்னா, நீதி கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுறாரு. யாரும் ஆட்சி அமைக்க வரல. அப்ப ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் யாரு, நீதி கட்சியை சார்ந்தவங்க. அப்ப அவனையே கூப்பிடு அப்படின்னு சொல்லி பனகல் அரசரையே கூப்பிடுறாரு. இவர் நம்ம தியாகராய செட்டி வந்து இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிதான் என்ன பண்றாரு, பனகல் அரசர் மீண்டும் அமைச்சரவை பதவி ஏற்றுறது. அப்ப நீதி கட்சி தான் அமைச்சரா பதவி ஏற்றிருக்குது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நாம ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆன்சரை சொல்லிட்டோம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தாரு. இது சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. நைட்வுட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சர்பட்டம் அப்படிங்கிறது கட்டாயமா இங்கிலீஷ்ல நைட்வுட் கொடுத்து தமிழ்ல சர்பட்டம் கொடுத்துட்டான். தெரியல, இது வந்து தவறாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நாம வந்து இங்கிலீஷ்ல கொடுத்த நைட்வுட் எடுத்துக்கிறோம். காரணம் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அப்ப இது ரெண்டுமே சரியான விளக்கம். அப்படியே ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல எடுத்த விஷயங்கள், அவருடைய சுயசரிதை பேர் பாருங்க, மை ரெமினிசன்ஸ், எனது நினைவுகள். அப்படியே வந்தீங்கன்னா 1915 5ஆம் ஜார்ஜ் என்ன பண்றாரு, இவருக்கு நைட்வுட் பட்டத்தை வழங்குறாரு. அது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில தாகூர் துறக்கிறார். கொடுத்துருக்கோமா? அப்படியே கேட்டிருந்தாங்க. அடுத்தது பொறுத்துக, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நான் நடத்தவும் இல்லை, யோசிக்கவும் தேவையில்லை, டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1986 தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய வருஷத்தை பார்த்து நீங்க ஈஸியா ஆன்சர் போடலாம். 87 நம்ம கான்ஸ்டியூஷன்ல பாலிட்டியில பார்த்து நடத்திருக்கிறோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கோஆபரேட்டிவ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதான் கோப்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1986 அந்த சட்டம் நடைமுறைக்கு விதிகளாக கொண்டு வந்தது 87. அதான் 87 கொடுத்துருக்கேன். 86 இல்லை, அது ஒட்டி இருக்கிறது 87 தான். அப்ப அதுதான், அதை பொறுத்து ஆன்சர் வந்து போச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பத்ம விருதுகள், இந்த விருதுல வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிளாஸ்லேயே தெளிவா எடுத்துருக்கிறோம். இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச அதிகபட்ச விருது பாரத ரத்னா தான், ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பிச்ச வருஷத்தை குறித்து வரிசைப்படுத்த சொல்றான். ஆரம்பிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா ஜனவரி 2 1954 நேஷனல் அவார்ட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா உருவாக்குறாங்க. இது வரைக்கும் மொத்தம் 53 பேர் வாங்கியிருக்காங்க. முதல் 3 பேர் தமிழர்கள், RRR, ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், 3 பேருமே தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இதான் இதுக்கு ஷார்ட்கட். இதை வச்சு பார்க்கும்போது முதல்ல என்னதான் வரணும், பாரத ரத்னா விருது தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். பாரத ரத்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேற பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை, இருக்கிற ஆப்ஷன் இதுதான், அனுப்பட்டாச்சு. இதை தாண்டி
கால வரிசைப்படுத்துகன்றதை எதை மீன் பண்ணி சொல்றான்னு தெரியல. இதுக்கு ஏதாவது புது விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுத்தான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. அடுத்தது 8வது கேள்வி. இந்த பாம்பே திட்டம், காந்தி திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம் ஒரு கான்ஸ்டியூஷன் ஆகட்டும், ஒரு எக்கானமி ஆகட்டும், ஒரு ஜியாகிரபி ஆகட்டும், இப்படிதான் படிக்கணும், இந்த ஃபார்மேட்டை தான் எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும், விதிமுறைகள் இருக்கு. அப்படி படிச்சாதான் நம்மளால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி A to Z தான் நம்ம நோட்ஸ். 1944 பாம்பே திட்டம் முதல்ல தப்பு. பாம்பே திட்டம் 44, காந்திய திட்டம் 45 கொடுத்துருக்கான். மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம் தான் 1950. இதுதான் கரெக்ட். இது ரெண்டும் மாத்தி கொடுத்துட்டான். அப்ப எல்லாமே அவன் என்ன கேட்டிருக்கான், சரியான என்ன கேட்டிருக்கான், ஒன்னே ஒண்ணுதான் சரி, இது மட்டும் தான் சரி, அப்படி ஆப்ஷனே கிடையாது. அப்ப இந்த கேள்வியே தப்பு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, பாம்பே திட்டம் 44 இந்தியாவில இருந்த பெரும் 8 தொழிலதிபர்கள், நீனா டாட்டாவா பிர்லாவான்னு கேட்பாங்கல்ல, அந்த டாடா பிர்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. 2 வால்யூம், 44ல 1, 45ல 1. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் ரிலீஸ் பண்றாரு. SN அகர்வால் ரிலீஸ் பண்ணது 1944. 45ல MN ராயோட மக்கள் திட்டம். 50ல நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணோடைய பீப்புள்ஸ் பிளான், சர்வோதயா பிளான், சர்வோதயா திட்டம். அவ்வளவுதான். அடுத்தது தென்னிந்திய பிரபலங்கள், சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூல் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் ஸ்ரீ நடராஜ முதலியாரை மகாத்மா காந்தி ஒப்பிட்டு பேசுகிறார். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் கொடுத்திருக்கான். இது அந்த நான் சொல்லுவேன்ல வழக்கமா, இந்த புக்கை படிங்க போதும், இதுல இருந்தா எல்லா கொஸ்டினும் கேட்கறான். இந்த புக்கு தான். எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு லட்சுமிகாந்த் ஒரு பைபிளோ, தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறுக்கு இது ஒரு மிகப்பெரிய பைபிளாக விளங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை படிச்சா நானே கிளாஸ் எடுக்கிறேன். நான் அதிகம் இது வரைக்கும் யாராவது சொல்றாங்களா? தமிழ்நாட்டிலேயே எந்த பெரிய இன்ஸ்டியூட், நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப்காக கத்திட்டாங்கிறானோ, எந்த பெரிய இன்ஸ்டியூட் ஆகுது நாங்கள் இதுல தான் படிச்சு நோட்ஸ் சொல்லியிருக்காங்களா யாராவது? ஏன் சொல்ல மாட்டாங்க? யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அங்கே யாருன்னு போய் ஜாயின் பண்ண மாட்டீங்க. அடுத்தது ஏன் அங்கே போனோம்? நம்மள்ட்ட தான் புக்கு நம்மளே படிச்சிடறாங்கன்னு மனப்பாடம், உனக்கு ஒரு மனப்பான்மை வந்துடும். அது வரக்கூடாதுன்னு அவங்க போராடுறாங்க, நான் அது வரணும்னு போராடுறேன். அப்புறம் ஏன் சார் இந்த கோர்ஸ்னா, எல்லாருமே படிச்சு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறனால அந்த பக்குவம் கம்மியா இருக்கும். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது ஈஸியான போய் ரீச் ஆகும், அப்படிதான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இதுவும் கட்டாயப்படுத்தல. இந்த புக்கை கூட நம்ம ஃப்ரீயா PDF நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்ல போய் அந்த லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ணி ஃபைல்ஸ் மெனுல பொறுமையா தேடுங்க. கட்டாயமா இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் சாரோட புக் இருக்குது. இது ரெண்டுமே சரியான விளக்கம். சரியான விளக்கம். இதை பார்த்துடலாமா? இது அப்படியே கொடுத்துருக்கோம் பாருங்க. நடேச முதலியார் பத்தின டாபிக்ல ஒரு பேஜ். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். இது மட்டும் இல்லாம அவரை சொல்லுவாரு, அவர் எந்த மாதிரிலாம் நம்ம நடேச முதலியார் எந்த பிரச்சனைகள் வந்தா கூட எவ்வளவு சமரசமா செயல்பட்டு இருப்பாரு, 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. நம்ம செட்டியாரும் நாயரும் இருக்காங்கல்ல, PT செட்டியும் தியாகராய செட்டியும் நாயரும், நடுவருக்கு நடுவில் பெரிய கருத்து வேறுபாடு இருக்கும், பெரிய போராட்டமே நடக்கும். ஆனா அந்த 2 பேரையும் ஒன்னா சேர்த்து நம்மால் என்ன பண்ணிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. TM நாயரு கேரளாக்காரரு, PT செட்டியாரு தாய்மொழி தமிழ் கிடையாது. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய அரும்பணியை செய்து நீதி கட்சின்ற ஒரு கட்சியை, திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் நடேச முதலியார். நடேசன் பார்க்கலாம் கூட மெட்ராஸ்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் அந்த அளவுக்கு நடத்திருப்பாருன்னு சொல்லி நம்மளால் பேசியிருப்பார். கரெக்டு தான். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பரவமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். ஹேட்ஸ் ஆஃப். சரி, ரெண்டுமே சரியான விளக்கம். அவ்வளவுதான். நான் தான் சொல்லுவேன், நம்ம கிளாஸ்ல நடத்துனது நீங்க படிச்சா மட்டும் போதாது, வீடியோ பார்த்தா போதாது. சும்மா வீடியோ பார்த்துட்டோ இல்லை PDF பார்த்துட்டு போனா போதாது, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் காந்தியின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுன்னு கேட்கிறான். சக்சஸ் எது? உப்பு சுய பயன்பாட்டிற்கு உற்பத்தி செய்ய அனுமதி, ரைட்டு. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது தப்பு, சிறையிலிருந்து ரிலீஸ் பண்ணணும். அந்நிய தொழிலை விற்கும் கடைகளுக்கு முன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டியது, கரெக்ட். பகத்சிங் மற்றும் அவரது தொடர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது. நான் இதை கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், தெளிவா சொல்லியிருப்பேன். காந்தி நிறைய இடங்கள்ல எதிர்முறையாக அடிப்படையில செயல்பட்டு இருப்பார், எதிர்வாத தத்துவத்துல. பகத்சிங்கை பத்தி பேசியிருக்க மாட்டார் காந்தி. எந்த இடத்துலையுமே காந்தி பகத்சிங்கை பத்தி பேசினாரு பேசலன்னே கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியல எது நடந்ததுன்றது, உண்மையா நடந்ததுன்னு நமக்கு தெரியல. நான் கிளாஸ்லயே வீடியோவில் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
இவ்வளவு விஷயத்த பேசிய காந்தி பகத்சிங்கை பத்தி ஏன் பேசல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஆதங்கமாகவும் இருக்குது அப்படின்னு பேசியிருப்போம். காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் காரணங்கள்ல அரசியல்ல இல்லாம அரசியல் காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ண நபர்களை இப்ப அரசியல்ல போராட்டம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களை ஜெயில வைக்கிறான். ஓகே, அரசுக்கு எதிராக தான் பகத்சிங் குண்டு போட்டாரு, அதனால அவருக்கு நம்ம ஆதரவா பேச முடியல அப்படின்னு காந்தி நினைத்ததாக கூறியதாக ஒரு சில சொல்லப்படுது. அது உண்மையா போயெல்லாம் தெரியல. நம்ம ஒரு குத்துமைப்பா நம்ம தோன்றதெல்லாம் செய்ய முடியாது. எது சரின்னு கேட்குறாங்க. 1, 3 சரி. ஸோ ஆன்சரு 1, 3 சரி. இது ரெண்டும் தப்பு. பார்த்துடலாமா? காந்தி இர்வின் ஒப்பந்தம், சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுதல், வெட்டமேசை மாநாட்டை பங்கெடுக்கிறதுன்னு காங்கிரஸ் ஒத்துக்குது, காந்தி ஒத்துக்கிறார். கலோனியல் கவர்மெண்ட், ஆங்கில காலனி அரசாங்கம் என்ன ஒத்துக்குதுன்னு பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கு கொண்டு கைதான அரசியல் கைதிகளை விடுவித்தல். இந்திய தேசிய காங்கிரசின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அவசரகால சட்டங்களை விலக்கிக் கொள்ளுதல், உப்பு மீதான வரியை ரத்து செய்தது, இந்தியர்களுக்கு உப்பு உற்பத்தி செய்யும் அனுமதியை அளித்தது. அப்படியே கொடுத்துருக்காங்க பாரு நம்ம சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் எங்கேயும் கிடையாதுப்பா. லட்சுமிகாந்த் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, வெங்கடேசன் சார் புக்கு, இதுலதான் இருக்கு, படிங்க. கள்ளுக்கடைகள் மற்றும் வெளிநாட்டு துணிக்கடைகளுக்கு எதிராக காங்கிரசார் போராட்டம் செய்ய, மறியல் செய்ய அனுமதி வழங்குவது, பறிமுதல் செய்யப்பட்ட சத்தியாகிரக சொத்துக்களை திரும்பி ஒப்படைத்தல், 3 வார கால பேச்சுவார்த்தையின் அடிப்படைக்கு பின்னரே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் விளைவாக காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக மகாத்மா காந்தி 2வது வட்டமேசை மாநாடு 1931 இங்கிலாந்துல லண்டன்ல நடந்தது, அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். ஸோ இதுதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். 11வது கேள்வி, இந்திய அரசமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அடிப்படையாக கொண்டது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இது ஃபெடரல் கவர்மெண்ட் கரெக்டு. அமெரிக்காவில இருந்து நம்ம இதை கொண்டு வரல, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்மளுக்கு, அதையும் யூகே இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தோம். அப்போ ஒண்ணுதான் சரி, ஏ சரி ஆர் தவறு. இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்க. இந்திய அரசமைப்புடைய முக்கிய அம்சங்கள் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், தேட வேண்டியிருக்குது. ஃபெடரலிசம் அண்ட் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் இருக்குது. அதே நேரத்தில் சில நேரங்களில் ஒரு தலைவர் ஆட்சி முறை நெருக்கடி நிலையின் போது ஏற்படலாம். இது கொடுத்துட்டோமா? இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துட்டேன் நான். இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். பிரிட்டிஷ்ல இருந்து என்ன கொண்டு இருக்கிறோம்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, பிரிட்டிஷ் தான். அப்ப அது தப்பு. 12வது கேள்வி பொறுத்துக்க. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 16, 2014. அப்படியே பாருங்க நம்ம நோட்ஸ்ல. It received assent from President on Jan 1, 2024 and came into force from 16 Jan 2014. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். 16 ஜனவரி 2014 என்பது சரி. அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் விதி 324. அப்போ இதுல இது ரெண்டும் சரி. எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறான். அப்ப 1, 3 வரக்கூடாது. அப்ப இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். இவ்வளவுதான் நம்ம படிச்சதை நான் திரும்ப சொல்றேன். இதுதான்ப்பா போராடுறேன். நீங்க என்கிட்ட சேரணும்னு போராடல. நான் குரூப் 4க்கு பெருசா கிளாஸே எடுக்கலாம், நான் தமிழ் இங்கிலீஷ் எடுக்கலாம்ன்றதா யார்கிட்ட சேரவும் இல்லை. நான் ஃபோக்கஸ் பண்றதே குரூப் 1 குரூப் 2 தான். பெரிய விஷயத்த சாதாரணமா ஆக்கிடணும், எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும், என்னோட நோக்கமே. நாம நடத்துறத நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா டைரக்டா கேட்டு ஆன்சர் பண்ண முடியும். நம்ம படிச்சதே வரலனாலும் ஆன்சர் பண்ண முடியும், நம்ம படிச்சதை வச்சு. இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததாக 13, சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. நம்ம டைரக்டா இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கல. பட் என்ன எடுத்துருக்கோம்னா, பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஜ்லின்றது இது சௌபாகியா திட்டம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொண்டு சொல்லி கொடுத்துருப்பேன். சௌபாகியா வெட் கிரைண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட் கிரைண்டர்னா கரண்ட் இருந்தால் தான் ஓடும். அப்போ கரண்ட் சம்பந்தமானது. கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்றாங்க? மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல். இதுதான் அதுக்கான நோக்கம். அப்போ இந்த இடத்துல பிஜ்லி அப்படிங்கிறது மின்சாரம். கரெக்டா? பிஜ்லின்றது மின்சாரம். அப்படியே பாருங்க. இப்ப இங்க பிஜ்லின்றது மின்சாரம் எதை வருது? ஏழைகளுக்கு வீடு வழங்குறதா, காப்பீடா, நிதியா? கிடையாது. மின்சாரம்னு ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்குது. இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஏதான் ஆன்சர். 1966-69 காலம் திட்ட விடுமுறை காலம். காரணம் சீனா பாகிஸ்தான்ல ஏற்பட்ட மோதல். ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஒரு 5 ஆண்டு திட்டம்னா இப்படிதான் படிக்கணும். இதுதான் முறை. 3வது 5 ஆண்டு திட்டம் காலம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி திட்டம். ஏன் தோல்வியில முடிஞ்சதுன்னு காரணம் சொல்லியிருப்போம். இந்த காலங்கள்ல பல்வேறு பிரதமர்கள் மாறி இருப்பாங்க. காட்கில் திட்டம். இதுல என்ன நோக்கம்?
அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? இதுல பாருங்க, இந்தியா சைனா இடையில வார், இந்தியா பாகிஸ்தான் இடையில போர், கடைசியா மிகப்பெரிய ஃபெமைன் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தான் நம்மளால அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு போக முடியாம போயிடுச்சு. இதனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்தை திட்ட விடுமுறை காலமாக அறிவிச்சிட்டோம். இப்ப அப்படியே பாருங்க, கூற்று காரணம் சரியா புரிஞ்சிருக்குதா? முடிஞ்சு போச்சு. பிரம்மஞான சபை கூற்று பத்தி கேட்டிருக்கிறாங்க. HS ஆல்காட், ஹென்றி பிளாவட்ஸ்கி தான் என்ன பண்ணாங்க, நியூயார்க்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்ட். அன்னி பெசன்ட் இணைந்த காலம் தப்பு. தலைமையிடம் அடையார் கரெக்ட். சரி கேட்கிறாங்க. 1, 3 சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? அன்னி பெசன்ட் பத்தி A to Z டீடைல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல எடுத்துருக்கிறோம். தியோசபிக்கல் சொசைட்டி இதை வந்து பாத்தீங்கன்னா 75 நியூயார்க்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த பேர். இவங்க பிளாவட்ஸ்கி, இவர் தான் ஓல்காட், ஹென்றி ஓல்காட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அடையாறுல மாறிடுச்சு. பிரம்மஞான சபை அடையாறில் மாறிவிட்டது. அடையாறுல பிரம்மஞான சபை தலைமையிடமாக 86ல இருந்து நடந்துட்டு வருது. சரி, இது 2 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது 2த்தையும் சரின்னு சொல்லிடலாம். இந்த 2வது பாயிண்ட் சரியா இருந்தா என்ன, தப்பா இருந்தா என்ன, ஆப்ஷன்லேயே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அப்போ 1 and 3 கரெக்ட்னு இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு சியை சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். 16வது கேள்வி கூற்று காரணம் இதுதான்ப்பா. நல்லா கவனிங்க. டிசம்பர் 28, 1885 பாம்பேல முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அதுல தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரீஜன் ரெப்ரசன்டட் அண்ட் அட்டெண்டட் 21 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். இது 2மே சரியான விளக்கம், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது ஒரு ஆப்ஷன், இது இருக்கலாம். இல்லைன்னா ஏ சரி பி ஆர் தவறுன்னு எடுத்துக்கலாம். ஏ சரி ஆர் தவறு இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன்னு சொல்றேன். ஸோ இந்த காலகட்டத்தில் முதல் காங்கிரஸ் மாநாடு நம்ம WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது. மொத்தம் 72 பேர் பங்கெடுக்கிறாங்க. 54 இந்து, 2 முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் பார்சி, ஜெயினர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இல்லை பாருங்க, மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து பங்கெடுத்தவங்க 22 வரும், 21 வரும், 26 வரும். இது எப்படி எடுத்துக்கிறது? நான் அதை கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெட்ராஸ் மாகாணம் என்பது அப்போது இருந்த மலபாரின் ஒரு சில பகுதி, இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முழு பகுதி, இப்ப இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல பாதி, இப்ப இருக்கக்கூடிய ஒடிசாவின் ஒரு சில பகுதி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் மாகாணம். அப்ப அதுல இருந்து 26 பேர், 22 பேர், 21 பேரு. அதுல இருந்து இந்த 21ல இருந்து 16 பேரு தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் நிலத்திலிருந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது பெரிய கன்ஃபியூஷனான கொஸ்டின். இது கேட்டுருக்கான், என்ன ஆன்சர் கொடுக்க போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் எங்கேயும் இல்லை, வெங்கடேசன் புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. 17வது கேள்வி கூற்று காரணம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரெக்ட். இன் கேஸ் அப்பாயிண்டட் ஜட்ஜஸ், லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஷல் பி கன்சல்டட் கிடையாது. 1 மட்டும் தான் சரி. ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து அவரை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பொறுத்தவரையில பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்றாரு, நியமனம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், முடிஞ்சு போச்சு. விதி எண் 124ல 2ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம். யார் அப்பாயிண்ட் பண்றது? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு, முடிஞ்சு போச்சு. இங்க நாம யாரை கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ கொலிஜியம் கன்சல்ட் பண்ணுவாரு. லா மினிஸ்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு தவறான கேள்வி, கேள்வியே தப்பு. இங்கிலீஷ்ல பாருங்க, வாட் வாஸ் த காஸ் ஃபார் ஹை இன்ஃப்ளேஷன் இந்தியா? இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அது கிடையாது, கேள்வி தப்பு. உயர் பணவீக்கத்திற்கான காரணம் இதுதான் கேள்வி. பணவீக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் கேட்கக்கூடாது, உயர் பணவீக்கத்திற்கான காரணம். ரெண்டுத்துக்கும் அர்த்தமே வேற, சரியா? 2வது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எல்லாமே வரும். பணவீக்கம் ஏன் ஏற்படுது? பணவீக்கம்னா என்ன? நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, வேற எங்கேயும் போக தேவையில்லை. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம், இந்த பணவீக்கத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கிறது. பணவீக்கம்னா என்ன அர்த்தம்ப்பா? விலைவாசி எல்லாம் உயர்ந்துரும். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு 1 கிலோ சர்க்கரை 100 ரூபாய்க்கு வித்துதுன்னா நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கும். 100 ரூபாய் வித்தது, 1 கிலோ சர்க்கரை தான் 100 ரூபாய். நாளைக்கு அதே 1 கிலோ சர்க்கரை 200 ரூபாய்க்கு வித்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் பணவீக்கம். அதுல நம்ம நிறைய வகைகள் சொல்லுவோம். கிரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கேலப்பிங் அண்ட் லாஸ்ட் ஹைப்பர். அதாவது ஃபர்ஸ்ட்ல நடக்கும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம், உயர் பணவீக்கம். இதுதான் கேள்வி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இப்படிதான் கேட்டிருக்கணும், உயர் பணவீக்கம் கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. என்ன கேட்டிருக்கிறான் கேள்வியில? ஹை இன்ஃப்ளேஷன்,
தமிழ்ல பணவீக்கம் அதிகமாக இருப்பதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கேள்வியே தப்பு. அடுத்ததுக்கு வருவோம். இதுக்கு என்னென்ன காரணமா இருக்கலாம்? அதிக தேவை கண்டிப்பா இருக்கலாம். தேவை டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க? பொருள் கம்மியா இருக்குதுப்பா, 100 கிலோ தான் அரிசி இருக்குது, 1 லட்சம் பேர் வாங்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 1 கிலோ அரிசி 100 ரூபாய் 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் விற்பான். காரணமா இருக்கும். டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு குறைவது, இது ஒண்ணு மட்டும் டவுட். இது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு குறைவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இன்டெரக்டா அந்நிய செலாவணியில பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது டைரக்டா பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை விட்டுருவோம். குறைவான உற்பத்தி, ப்ரொடக்ஷன் லோவா இருக்குது, அப்பயும் கண்டிப்பா என்ன பண்ணும்? ஹை இன்ஃபிளேஷன் தான் செய்யும். உற்பத்தி கம்மியாயிடுச்சுப்பா, 100 கிலோ தான் கத்திரிக்காய் உற்பத்தி பண்றான், கத்திரிக்காய் சாப்பிட்றோம் கோடி பேர் இருக்கிறான். அப்ப என்ன பண்ணுவான்? கட்டாயமா 1 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய் 100 ரூபாய் விற்கும், 1000 ரூபாய் விற்கும். அதுவே 100 பேர் வாங்கக்கூடிய கத்திரிக்காய் 1000 கிலோ வித்துதுன்னா, 1000 கிலோ உற்பத்தி ஆச்சுன்னா 1 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விற்கும். நீங்க பாத்துருப்பீங்க நியூஸ் சேனல்லாம், கத்திரிக்காய் வெண்டைக்காய் ரோட்ல கொட்டுவான், பாத்திருக்கீங்களா? விரக்தியில. ஏன்னா கத்திரிக்காய் விலையே போல 5 ரூபாய் தான் போகுது கிலோ அப்படின்னு சொல்லி விரக்தியில பண்ணுவாங்க. அப்ப உற்பத்தியும் ஒரு காரணம், உயர் பணவீக்கத்திற்கு உற்பத்தியும் ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன், நாட் ஒன்லி ரீசன். குறைவான பண அளிப்பு, லோ மணி சப்ளை, மக்கள் கிட்ட பணப்புழக்கமே இல்லைனாலும் என்ன பண்ணும்? விலைவாசி அதிகமாக தான் இருக்கும், பணவாட்டம் அதிகமாக தான் இருக்கும், உயர் பணவாட்டம் தான் இருக்கும், சாரி பண வீக்கம் தான் இருக்கும். எப்படி நம்ம ஆன்சர் பண்றது? நான் தான் சொல்லுவேன், டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்கறான்னா, வேணும்னே 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சரியா வர மாதிரியே ஒரு கேள்வி கேட்கறது. அதுல என்ன பண்ணுவோம்? 100க்கு 90 பேர் நம்ம படிச்சது புரிஞ்சதை வச்சு ஒரு ஆன்சரை போடுவோம், அது இல்லாம வேற ஒரு ஆன்சர் கீ கொடுப்பான். கேட்டா இதுதான் ஆப்ஷன் இருக்குது, அப்ப அது ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க? இதை கேட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது, ஸ்கூல் புக்ல இருக்கிறத தாண்டி இப்படி சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்தது, இது எக்ஸாம்ல அப்படியே கேட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் அக்டோபர் 2024-25 சில்லறை பணவீக்கம் 4.8% இருந்தது. இது கோவிட் தொற்றுக்கு பிறகு மிக குறைவாகும். கரண்ட் அஃபேர்ஸ் அது. சரி, முக்கியமான ஸ்கீம்ஸ் கொடுத்து பொறுத்த சொல்றாங்க. நான் வழக்கமா சொல்றதுதான், எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 ஹவர்ஸ் ஃபுல்லா பார்த்தாலே போதும், எந்த கேள்வி கேட்டாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம், கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து. பாருங்க, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் NRLM, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஜீவிகா, அதுதான் என்னன்னா NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க, 2011 ஜூன். இது ஏற்கனவே வேற பேர்ல இருந்தது, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ் ரோஜ்கார் யோஜனா. இது ஏற்கனவே 99 இருந்தது, அதை பேரை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, 2011 மாத்தி வச்சிருக்காங்க. 1 ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. 2 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. பாரத் நிர்மான் அபியான், நிர்மன் பாரத் அபியான், ரெண்டும் ஒண்ணுதான், 2000. இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1999 கொண்டு வந்திருப்பாங்க. பட் 2012 அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இதை நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப இந்த பேஜ்ல 2 கொஸ்டின் பா, இந்த பேஜ்ல 2 கொஸ்டின். ஒன்னு இந்த கொஸ்டின், இன்னொன்னு டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் TCS. இதை அப்படியே கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு கேட்டிருக்காங்க. நான் அடுத்த கொஸ்டின் காட்டுறேன். ஒரே பேஜ்ல 2 கொஸ்டின், ஒரே பேஜ்ல 2 கொஸ்டின். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பொருத்தலாம். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, ஃபுட் செக்யூரிட்டி 2013 தான் கடைசி. ஸோ இதுதான் லாஸ்டாக வர வேண்டியது இருக்கிறது, இந்த ஆப்ஷன் தானே, அவ்வளவுதானே. புரிஞ்சுதுங்களா? மற்றது எல்லாமே நீங்க வருஷமே உங்களுக்கு தெரியலாம் கூட ஈஸியா நாங்க என்ன பண்ண முடியும், கடைசியா எதுன்னு தெரிஞ்சா அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இது 1999, சாரி 1999 இல்ல 2011. 2011 தான் புதுசா வச்சுக்கணும், 99 எடுத்துக்க கூடாது. இது 2013, இது 2009, இது 1999 எடுத்துக்கலாம், இல்ல 2012 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக மொத்தம் 2013 அப்புறம் எதுவுமே இல்லை. நான் ஏன் மொத்தம் படிக்கணும்? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 தெரியும், அதுதான் கடைசியா வரப்போகுது. அப்ப அதுதான் லாஸ்ட் இருக்கிறதா ஆன்சர், முடிஞ்சு போச்சு. 20வது கேள்வி, ராமலிங்க அடிகளார் பற்றி கூற்றுகளை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் உண்டிடல் வேண்டும் என்றார். இதை பத்தி எந்த இடத்துல தெளிவான விளக்கம் இல்லை. விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளிகளை திறந்தார், இதுக்கு பத்தி எந்த கூற்றும் இல்லை. இதுக்கு பேர் என்ன பண்ணிருக்காருன்னா முதியோர் கல்வி நடத்தினார் கூற்று இருக்குது. முதியோர் மனிதர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் வாழ்வில் முழுமையான பயனை பெற்று என்னோட ஒன்ற முடியும் என்று விரும்பினார். 100% கரெக்ட். எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப 3 கண்டிப்பா வரணும். 3 வரல, 2த்துல 3 வருது. 1ஆ 2ஆன்னு பார்க்கும்போது
இரவு நேர பள்ளின்றது சரி. அப்புறம் நம்ம 2 வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கலாமா? பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சங்கள் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்ற வத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இது வந்து ராமலிங்க அடிகளார் எழுதிய திருவருட்பா பாடல இடம்பெற்றது. நீங்க கைதி படத்துல இந்த பாடலை வந்து கார்த்தி அவர்கள் பாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய ஆன்மீக குரு, நான் வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறதுல முதன்மையானவர் நம்ம அருட்பிரகாச வள்ளலார். இவரை பத்தி நான் கிளாஸ் எடுக்கிறது ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த பிறவியில எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேன். இதை வந்து படிப்பு ரீதியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதையும் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இவரை பத்தி நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம், எல்லா கதையிலும் கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம், கடவுள் ஒளி வடிவத்தில் வழிபட வேண்டும் சொல்லியிருப்பார். இசையை பத்தி அவர் பேசியிருக்க மாட்டார். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேசியிருப்பார். ஜாதி வேறுபாடுகளை ஒழிக்க வேண்டும் சொல்லியிருப்பார். சைவ உணவை சாப்பிட சொல்லியிருப்பார். சடங்குகளை வேணாம்னு சொல்லியிருப்பார். பிறர் துயரங்களை துடைப்பதுதான் வறுமையை ஒழிக்குதுன்னு சொல்லியிருப்பார். தமிழ் மொழியை சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். கல்வெட்டு சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். உண்மையான தமிழ் பெரியார் இவர் தான். திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. முதியோர் கல்வியை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா அவர்கள் தான். அதே போல கடைசியா பாத்தீங்கன்னா இது அவரை பத்தின கிளாஸ் நோட்ஸ் மொத்தம் நான் காட்டிடுறேன். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தி அடையும் வழின்னு பேசியிருப்பார். இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்புகள் அமைந்தால் ஒரு முறை வடலூர் சென்று வாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிய ஏழை எளிய மக்களுக்கு, உணவில்லாத தவிக்கக்கூடிய மக்களுக்கு உதவுங்கள். 21வது கேள்வி, லடாங் மில்ஃபா ரோகா ரே. அப்படியே பாருங்க, நம்ம 12th ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரே பேஜில் கொடுத்துருக்குறோம். பாருங்க, இந்தியா முழுக்க எப்படி இருக்குது, வெளிநாடுகளில் மெக்சிகோ மில்ஃபா, பெனிசுலா கொனோகோ, பிரேசில் ரோகா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா காங்கோல மசோல், இந்தோனேஷியா மலேசியாவில் லடாங், வியட்நாமில் ரே, பிலிப்பைன்ஸில் செங்கின் கைகிங், இலங்கையில் சைன், மியான்மரில் தாங்கியா, மெக்சிகோவில் மில்ஃபா. மில்ஃபா அப்படிங்கிறது மெக்சிகோ, 2க்கு 4. சரியா? அடுத்தது லடாங் பாருங்க, மலேசியா இந்தோனேஷியா. லடாங்கு மலேசியா இந்தோனேஷியா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரியானதை கேட்குறாங்க. மதுரையில் ஹார்விவில் தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடைபெற்றது சரி. இதுக்கு பிபி வாடியா தலைமை தாங்கினார்ன்றது தப்பு. வரதராஜன் நாயுடு அவர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க வைத்தது போராடினார் சரி. பி வரதராஜன் நாயுடு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார் என்பது பார்ஷியலி கரெக்ட். நான் ஏன்னு சொல்றேன். 1, 3, 4 சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 1, 3, 4 சரியானது. ப்ரூஃப் பார்க்கலாமா? பாருங்க, நம்ம வரதராஜன் அவரை பத்தி எடுத்த கிளாஸ்ல 1918 மதுரை ஹார்விமில் தொழிலாளர் வேலைநிறுத்தம் ஊக்குவிக்க ஆற்றிய பேச்சுக்காக முதல் சிறைவாசம் விதிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் அந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். சரியா? இது ஒண்ணு. பிபி வாடியா பத்தி படிக்கும் பொழுது அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ல அவரு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்தவர். ஆனா கொஞ்ச காலம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர். பிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் இருந்தது மும்பையில தான், இறந்தது பெங்களூர்ல. ஆனா கொஞ்ச நாள் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில். நம்ம அருண்டேல் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அன்னிபேசன்ட் அவர்கள் கூடலாம் இவர் தொழிற்சங்கத்துல மிகவும் சின்சியரா ஒர்க் பண்ணவர். மெட்ராஸை தான் தலைவனமாக கொண்டு ஒர்க் பண்ணிருக்காரு. மதுரையில் ஒரு வேலை கிடையாது. அப்போ இது அதுக்கான ப்ரூஃப். அடுத்தது பாருங்க, பிரபஞ்சமித்ரன்ற பத்திரிகை யாருதுன்னா சிவாது தான். சிவா இறப்புக்கு பின் வரதராஜலு நாயுடு இதை நடத்துறாரு. தெளிவாக கொடுத்துருக்குமா? இதை வச்சு அதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்தல் பற்றின கூற்றுகள்ல எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மக்களவை தேர்தலில் 2004ஆம் ஆண்டு வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று சிறப்புமிக்க முடிவை ஆணையம் எடுத்தது. எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா 2 வரணும். இது 2 வரல, 2 இடத்துல வருது. அடுத்தது, இப்போ நம்மளுடைய கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டதா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அப்படியே அக்யூரேட்டா பயன்படுத்த மாட்டாங்க. 1,72,712, 2,08,824 அப்படின்னு நம்பர் தான் வரும். அப்படியே அக்யூரேட்டா வராது இல்ல. அப்ப அக்யூரேட்டா வரல, இது முடிவு பண்ணீங்க அப்படின்னா 3 வரல அப்படின்னா 1, 2 சரி. இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, முதல் முறையாக 1982 கேரளாவில் பரவூர்ன்ற இடத்துல 50 தொகுதியில தான் 50 பூத்துல தான் ட்ரையல் பார்த்தாங்க.
98ல் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லியில ட்ரையல் பார்க்குறாங்க. 99 கோவால தான் என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்தமா கோவா ஸ்டேட் ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க எம்எல்ஏ தேர்தல். அதுக்கு அப்புறம் தான் 2003ல் என்ன பண்றாங்க, எல்லா மாநிலத்திலையும் தேர்தலையும் பயன்படுத்தலான்ற ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. 2004ல் லோக்சபால நடத்துறாங்க. அதுதான் மக்களவை தேர்தல் 2004ல் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நம்ம பயன்படுத்தி ஆன்சருக்கு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டது. இதன் அடிப்படையாக கொண்டு மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் பண்ணி இது வரைக்கும் 100 வாடி திருத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிடிட்டி, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை எப்படின்னு சொல்றோம்னா, இப்போ ஒரு மரம் மூங்கில் இருக்குது, அது என்ன பண்ணும், சில நேரங்கள்ல அப்படியே வளைஞ்சு, சில நேரம் காத்துல வளைஞ்சு திரும்ப நேரம் நிற்கும். தேவையான போது தன்னை வளைச்சிக்கும், அதுக்கப்புறம் நேராகவும் நிற்கும். அதே போலதான் அதே முருங்கை மரம்னா சாஞ்சினா உடைச்சிக்கும். அப்ப முருங்கை மரம் மாதிரி கிடையாது, மூங்கில் மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு. காரணம் என்னவென்றால், நமக்கு தேவையான சட்டங்களை நாம் என்ன பண்ணலாம், ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலமாகவும் சில நேரம் திருத்திக்கலாம். நெகிழும் தன்மை. சிலதெல்லாம் திருத்தணும்னா சிறப்பு பெரும்பான்மை வேணும், அறுதி பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதையும் பார்லிமெண்ட் ஒத்துக்குச்சுன்னா ஓகே, ஒத்துக்கலனா இல்லை. அப்ப அது நெகிழாத்தன்மை, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. அந்த நெகிழும் தன்மை இருப்பதன் காரணமாகத்தான் நாம் இதுவரை 106 முறை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திருக்கிறோம். அதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாம். ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் என்பது சரியான ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிடிட்டி, ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, விரைப்புத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை கலவையாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் நம்ம 106 முறை அரசியலமைப்பை திருத்திருக்கிறோம். 25வது கேள்வி, 1893ல் காரன் வாலிஸ் என்ன பண்ணாரு, ஜமீன்தாரி முறையை கொண்டு வராரு. ஜமீன்தாரிக்கு முழு நிலத்தையும் அவங்களே சொந்தக்காரங்கள் ஆகிட்டாங்க. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ப்ரூஃபை பார்த்துடலாமா? நிறைய பேருக்கு தெரியாது, சொல்றேன், இன்னைக்கு சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. காரன் வாலிஸ் தான் என்ன பண்ணாரு, ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தார். இது தெரியும், அது மேட்டர் இல்ல. இதுக்கு இன்னொரு பேரு சன்செட் லா, சூரிய அஸ்தமன வரின்னு பேரு, விதின்னு பேரு. ஒரு நாள்ல ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆகும்ல, ஈவினிங் 6 மணிக்கு ஆகும்ல, அதுக்குள்ள வரி விடணும். அதனாலதான் இதுக்கு பேர் சன்செட் லான்னு வச்சிருக்காங்க. மார்ச் 22, 1893ல் பீகார், பெங்கால்ல இது உருவாக்குனாங்க. நல்லா கவனிங்க, இதாங்க சிஸ்டம். மேல பிரிட்டிஷ்காரர் இருப்பான், கீழே நம்ம பாவிகள், ஏமாளிகள், விவசாயிகள் இருப்பான், நடுவில் யார் இருப்பான், ஜமீன்தார் இருப்பான். இவன் இங்க இருந்து வசூல் பண்ணி இவன் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் அங்க கொடுத்துருவான். இதுக்கு பேர் தான் இடைத்தரகர் முறை, ஜமீன்தாரி முறை. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜமீன் எல்லாம் கார் வச்சிருப்பாங்களா? கார் வச்சிருப்பாங்களா இல்லையா? ஜமீன்தார் கார் வச்சிருப்பாரு, ஜமீனு காரன் வாலிஸ், அவ்வளவுதான். இதை கொடுத்துருப்போம் பாருங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகளும் ஜமீன்தார்களும் இடையே தீர்வு ஏற்பட்டது. ஜமீன்தார்களை நிலத்தின் உரிமையாளர்களாக மாற்றப்பட்டனர். முடிஞ்சு போச்சு, வேற படிக்கவே தேவையில்லை. அப்படியே பாருங்க, இருக்கா, ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சப்போஸ் தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனிங்கோ டஃபா இருந்தால் அதுக்கு டைம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்போ நம்ம கிளியரா நீட்டா இந்த கோர்ஸை படிச்சிருந்தோம்னா, இல்ல ஸ்கூல் புக் 6 to 12 படிச்சு நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். 26வது கேள்வி கூட்டிருக்காரு. 1925 ஈவரா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. கரெக்ட். சுயமரியாதை இயக்கத்தின் பத்திரிகை குடியரசு. கரெக்டா? அப்ப இதுல 1 சரி 2 தப்பு. பாத்திரலாமா? 1925ல் குடியரசுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் தான் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்ச வருஷமா கருதப்படுது. அவ்வளவுதான். 42வது சட்ட திருத்தம் யார் காலத்துல கொண்டு வந்தாங்கப்பா? இந்திரா காந்தி காலத்துல கொண்டு வந்தாங்க. இதை பத்தி நான் பேசணும்னா 1 நேரம் பேசணும், அதனால நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். பாகம் 4A அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது? ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. காரணம், அப்போ 3வது நெருக்கடி நிலை, அதுக்கு காரணமான பிரதமர் இந்திரா காந்தி. மாநிலங்களுக்கு இடையான குழு அமைத்தல். கேள்வியே தப்பு. இது மாநிலங்களுக்கு இடையான குழு கிடையாது, இது மத்திய மாநில அரசுக்கு இடையிலான குழு. இது அரசியலமைப்பு நிர்வாகத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு. அதெல்லாம் தப்பு கொடுத்துக்கிறான். புஞ்சி வந்தீங்கன்னா 2007, ராஜமன்னர் 1969, சர்க்காரி 1983, வெங்கடாச்சலையா 2002. வெங்கடாச்சலையா தான் கடைசியில வரணும். புஞ்சி தான் கடைசியில வரணும். புஞ்சி கடைசியில் 2 இடத்துல வராரா? இருக்கட்டும். ராஜமன்னர் முதல்ல 2 முதல்ல வரணும். 2 முதல்ல வருது, ஒரே ஆப்ஷன் தான். கரெக்ட். பாத்துடலாமா? ப்ரூஃப் பார்க்கலாமா? பாருங்க. 2002ல் வெங்கடாச்சலையா கமிட்டி எதுக்காக? லோக்பால், லோக் ஆயுக்தா எல்லாம் சரியா ஒர்க் ஆகுதா, கான்ஸ்டியூஷன் கமிட்டி சரியா இருக்கு இயங்குதான்றதா பாக்குறதுக்காக. PV ராஜமன்னர் கமிட்டி 69ல், அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் 73ல், மேற்கு வங்க அறிக்கை 77ல், சர்க்காரியா கமிட்டி 83ல், புஞ்ச் கமிட்டி 2007ல். நான் ரொம்ப பொறுமையா சொல்லுவேன், டைம் இல்லை, ரொம்ப டைம் எடுத்து பார்க்க முடியாத கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு வரேன். 29வது கேள்வி கூற்று காரணம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுருங்க, 2வது பாயிண்ட் பாருங்க. அரசாங்கத்தில் அமல்படுத்தப்பட்ட பெரும் சாதனைகளாக பொது விநியோக திட்டம்,
கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை, 100 நாள் வேலை திட்டம், இது போன்றவை பிற வருமான ஆதாரங்களாக ஏற்படுத்துது. காரணம் சொல்றான். கூற்று என்னது? 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின் படியில தமிழ்நாடு நகர்ப்புற பணவீக்கம் இதை காட்டிலும் இந்த 4.5 குறைஞ்சிருக்குது. சொல்லியிருந்தோமா? இந்த வீடியோல இப்ப சொல்லியிருக்கோமா? 4.5% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்குமா? பணவீக்கம் குறைஞ்சது அப்படியே கேட்டிருக்கானா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஏற்கனவே ப்ரூஃப் காட்டியிருந்த இந்த வீடியோலயே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது சரி. இதுக்கு காரணம் என்னவா இருக்க போகுது? ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் மூலமா டைரக்டா பணம் கொடுக்குறாங்க வேலையை செய்யாம. அதே போல பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அதே போல பார்த்தீங்கன்னா கம்மியான பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டும் சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே ப்ரூஃபை காட்டிட்டேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கான ப்ரூஃப் பிடிஎஸ் சிஸ்டம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, 100 நாள் வேலை திட்டம், பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் தான். எல்லாத்தையும் தெளிவாக கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இங்கே டைம் இல்லை. முக்கியமான பேர் கேட்குறாங்க பாருங்கப்பா. இதெல்லாம் நான் சொல்றேன்ல, ஒரே பேஜ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருந்தது. இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்கான். டிபிஏபினா ட்ராட் ப்ரோன் ஏரியாஸ் ப்ரோக்ராம் கரெக்ட். டிடிபினா இந்த இடத்துல வந்து 2 எடுத்துக்கலாம். டைரியும் ஒன்று வரணும், இன்னொன்று டெசர்ட்னு ஒன்று வரணும். இப்போ இவன் கேட்டிருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரிடர் சம்பந்தமானது. அப்போ டெசர்ட் தான் வரணும். டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது, டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ 2 மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் 2 தான் நடத்திருக்கேன். மற்ற பற்றி நான் பேச விரும்பல. 2த்துக்கு ப்ரூஃப் பார்க்கலாமா? பாருங்க. டிபிஏபி ட்ராட் ப்ரோன் ஏரியாஸ் ப்ரோக்ராம்னா வறட்சிக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான திட்டங்கள். இது வந்து அரசாங்கம் 1973 இந்திரா காந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. இதே பேஜ்ல கீழே பாருங்களேன், டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1977-78 இதே பேஜ்ல கீழே கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக. அதனால நான் இப்போ என்னுடைய நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே 2 இருக்கு பாருங்க. இப்போ இதை வச்சு பார்த்தோம்னா இது சரி, இது தப்பு, எது இன்கரெக்ட்னு கேட்குறான். 2 கரெக்ட், அப்போ 2 வரக்கூடாது. 3 தப்பு, 3 வரணும். எது இன்கரெக்ட் கேட்டா 2 வரக்கூடாது, 3 வந்து தப்பு, கண்டிப்பா 3 வரணும். ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இது வந்து சம்பந்தமே இல்லாம ஒண்ணு குரூப்ல டூ பண்ற மாதிரி இருக்குது. அப்ப இது கண்டிப்பா தப்பு. 3 நாள் தப்பு, அவ்வளவுதான். ஸோ நம்ம படிச்சதையும் பார்க்கணும், நமக்கு ஜென்ரலான ஒப்பீனியன், நம்மளுக்கு பொதுவான கருத்தும் இருக்கணும் படிப்பு சம்மந்தமா, பேசிக் நாலேஜ், அவ்வளோதான். 31வது கேள்வி கூற்று காரணம். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் பேசியிருப்பாங்க. அதாவது தேவதாசி முறை, தேவரடியார் முறையை ஒழிக்கிறதுக்காக. அது பின்னாடி கொட்டுக்கட்டு சடங்கு வந்து ஓபிஆர் காலத்தில் சட்டமாக கொண்டு வந்துருக்காங்க. 2மே சரியான விளக்கம். 2 சரியான விளக்கம். ப்ரூஃப் பார்த்துடலாமா? இதில் தான் நம்ம வெளிநாட்டு வேந்தர் தீரர் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு கெட்டு போச்சு. காரணம் சொல்கிறோம் பாருங்க. 1929 30 எடுத்துக்கலாம், 29 எடுத்துக்கலாம், சில 29 கொடுத்துருக்காங்க, நல்லா சொல்லியிருக்கிறேன். தேவதாசி ஒழிப்புக்காக நீதி கட்சியோடு இணைந்து போராடினாரு நம்ம முத்துலட்சுமி ரெட்டியார். காரணம், அவங்களுக்கு காரணம் அமைஞ்சவங்க ராமமூர்த்தி அம்மையாரும் எஸ் தர்மாம்பாளும். தேவன் அடியார், தேவதாசி, இறைவன் அடிமை அப்படின்றது பொருளாம். தேவதாசிகள் புனிதமானவர்கள். அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள், அடுத்த பிறப்புல சொர்க்கத்தில் பிறப்பார்கள். சத்தியமூர்த்தி பேசியிருப்பார். அதுக்கு உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்திருக்கும். அப்படியே என்ன சொல்லுவாங்க, செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில். அப்படியா, சூப்பருங்க அப்படின்னு முத்துலட்சுமி ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு, தேவதாசிகள் சொர்க்கத்தில் பிறப்பதாக இருந்தால் இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களது குடும்ப வீட்டு பெண்களையும் என்ன பண்ணலாம், தேவதாசிகளாக ஆக்கி அவங்கள வந்து கடவுளுக்கு சேவை செய்ய வைத்து அடுத்த ஜென்மத்தை சொர்க்கத்துல பிறக்கலாமே அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ எப்படி இது பேசினாரு, அவங்க எப்படி இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நான் என்னோட கருத்தை சொல்லலை, ஆசிரியர் தன் கருத்தை ஏற்றுலாம் கூறல, தற்குறிப்பு ஏற்றனி கிடையாது, நடந்தது வரலாறு. இது பின்னாடி என்னாச்சு, அக்டோபர் 9, 1947 ஓபி ராமசாமி ரெட்டியார் என்ன பண்றாரு, இதை சட்டமா கொண்டு வர்றாரு. அது ஆன்சர் முடிஞ்சு வச்சு. 32வது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாரு. இது சரி, கல்கத்தாவில் பிறக்கல, அவர் பிறந்தது ஒடிசா கட்டாக்ல பிறந்திருக்கிறார். ஆனா அவரு பெங்காலி. அப்போ வந்து ஒடிசாலாம் தனியா கிடையாது இல்ல, ஒரு பகுதி கலிங்கம்னு ஒரு சில பகுதி தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அவரு பிறந்த நாள் தைரிய நாள், கரெக்ட். இவருக்கு தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கிறாங்களா, தேசிய விடுமுறை நாளா அறிவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தவறானது கேட்டிருக்காங்க. 1 3 தவறு, 1 3 தவறு. ப்ரூஃப் பார்த்துடலாமா? இதெல்லாம் ஒரே பேஜ்ல இருக்கும். அப்படி இந்த 2 பாயிண்ட் ஒரே பேஜ்ல இருக்கும். ஒடிசா கட்டாக்ல பிறந்திருக்கிறாரு. ஜனவரி 23, 1997 பிறந்திருக்கிறார். அந்த தினத்தை பராக்கிரம் திவாஸ், வீர தினம்னு 2021 நரேந்திர மோடி அரசு அறிவிச்சிருக்காங்க. அப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அவர் பர்த்டேக்கு லீவ்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. 33 குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இந்தியாவில் கொண்டு வந்தது காம்ப்ரஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு
tax levied on every value added product or additions. The motto is one tax, one market, one nation. ரெண்டுமே சரியான விளக்கம். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாம். ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட்டை அடிப்படையாக கொண்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முனை வரிகளை நீக்கி ஒரு முனை வரியாக போட்டு எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கொண்டு வந்துடுறாங்க. ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சில பொருட்கள் மட்டும் ஜிஎஸ்டிக்கு வெளியில் இருக்குது. எடுத்துக்காட்டு லிக்கரு, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். கூற்று காரணம் எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இந்த கூற்றுல பார்த்தீங்கன்னா எது தவறானது? இந்த கட்டபொம்மன் கோட்டையை பற்றி யாருமே நடத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு ஐடியாவே இல்லை. இது தப்பு கிடையாது. இதை நம்ம விட்டுருவோம். இந்த பாயிண்ட் நம்ம விட்டுறலாம். சரியா, நமக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட் விட்டுருவோம். 1798 செப்டம்பர் 1 அன்னைக்கு மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டை சந்திக்குமாறு கூறினார். தப்பு. இந்த காலத்துல பானர்மேன் கிடையாது. அவர் 99 தான். இப்ப இது தப்பு. ரெண்டாவது பாயிண்ட் தெரியல. 1799 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில விசாரணை செய்தார். இதுக்கும் 100% சரியான விஷயம் தெரியல. ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் 500 ஆட்களோடு எங்க போறாரு? சிவகங்கைக்கு போறாரு. 1799. இந்த ப்ரூஃப் பார்க்கலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய கூற்றுகள். ஆயிரத்தி 1798 ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் காலின்ஸ் ஜாக்சன் தான் என்ன பண்றாரு? தன்னை 2 வாரத்துக்கு அப்புறம் ராமநாதபுரத்தை சந்திக்க சொல்றாரு. அப்ப 98 ஜாக்சன் தான் ராமநாதபுரத்துக்கு வர சொல்றாரு. அப்ப முதல் பாயிண்ட் சாரி, இந்த மூணாவது பாயிண்டா? 98 செப்டம்பர் 1 அவர் சொல்லலை. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. அப்ப 1 இதில் வர கூடாது, தவறானது கேட்டிருக்காங்க. 1 தப்பு. அப்ப 1 வரணும். அப்ப 2 ஆப்ஷன் கிடையாது. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் தெரியல, அதை விட்டுருவோம். அது ரெண்டாவது பாயிண்ட்டை பத்தி. 4வது பாயிண்ட்டை பத்தி இங்க கருத்தே இல்லை. 3வது பாயிண்ட் தான். அடுத்தது 1700 ஜூன் 1 1799 கட்டபொம்மன் மருதுபாண்டியரை சந்திப்பு பழையாறு என்ற இடத்துல சந்திக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் அமைச்சர் குருசாமி நாயக்கர் தலைமையில ஒரு படையை சிவகிரிக்கு அனுப்பி வைத்தார். சோ மருதுபாண்டியரை வந்து கட்டபொம்மன் ஜூன் 1 1799 சந்திக்கிறார். ஜூன் 1 1799 கட்டபொம்மன் சிவகங்கை போய் மருதுபாண்டியர் 500 பேர் சந்திக்கிறார். 500 பேர் நம்பர் கொடுத்துருக்கானா பாத்தீங்களா? சந்திக்கிறார். அப்ப இது கண்டிப்பா சரி, இது கண்டிப்பா தப்பு. இதை வச்சு ஆன்சர் பண்ணலாமா? இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல. எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தவறானது 1 தவறு, 1 தவறுன்னு ஒன்று. அப்போ 2 ஆப்ஷன் கிடையாது. 4 சரி, இதை விட்டுருவோம். 2ம் சரியா தான் இருக்கணும், இதை விட்டுருவோம். 3வது பாயிண்ட் 99 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னும் இடத்துல பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில விசாரித்தாரா? இதை வந்து 2 விதமா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட், அந்த டேட்ல விசாரிச்சுட்டு மறுதினம் இந்த செப்டம்பர் கொடுத்துருக்குல்ல, இது அக்டோபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்டோபர் 16 விசாரிச்சாரு. அக்டோபர் 17 ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்றது வரலாறு. அப்ப இது என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா தப்பா இருக்குதா? 1 3 தவறு. அதையும் பார்த்துடலாம். ஒரு சில இடங்கள்ல செப்டம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வெங்கடேசன் சார் புக்லேயே செப்டம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செப்டம்பர் 13 அவங்க தம்பியை வந்து தூக்கில போட்டுறாங்க. 3 நாட்கள் விசாரணை நடத்தி செப்டம்பர் 16 தூக்கில போட்டதாக வெங்கடேசன் சார் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா அக்டோபர் என்பதுதான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. கூகுள்ல சர்ச் பண்ணாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல் தான். அக்டோபர் 16 விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மனை விசாரிக்கப்பட்டாரு. 17 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்ப அக்டோபர் தான் சரி, செப்டம்பர் கிடையாது. அவங்க செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. தப்பு அந்த கூற்று. 35வது கேள்வி, ஞானேஷ்குமார் இந்த கூற்றுல வந்து எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். 26வது தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிப்ரவரி 19 வரைக்கும் போட்டிருப்போம். புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவர் கேரளாவை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு கொடுத்துருப்போம். ஸோ கேரளாவை சார்ந்த பிரிவு அதிகாரி. ரைட்டு. 1 2 இருக்குது. 3 பத்தி நமக்கு தேவையே இல்லை, அதை விட்டுருங்க. அதை நம்ம யோசிக்க தேவையில்லை. 1 2 சரி, 1 2 சரின்னு தான் ஆப்ஷன் இருக்குது. 3 பத்தி ஆப்ஷனே இல்லை. அதான் ஆன்சர்.
எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா நான் கிளாஸ்ல எடுத்தது நோட்ஸ் காட்டுறேன். இதுல முதல் ஒரே பெண் தலைவர் யாருன்னா ரமாதேவி, சுகுமார் சென் முதல் ஆணையர். 25 வரைக்கும் நடத்திருப்பேன். ஏன்னா ரெக்கார்டட் வீடியோ நான் எடுக்கிறேன். 25 வரைக்கும் ராஜீவ்குமாருக்கு எடுத்திருப்பேன். ராஜீவ்குமாரை எடுத்து நான் கிளாஸே சொல்லியிருப்பேன். நீங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் தேர்வுக்கு தயாராகும் பொழுது இதுக்கப்புறம் யார் தலைவராக இருக்காங்கன்றத கூகுள் சர்ச் பண்ணி நோட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன். இதையும் சொல்லிட்டு டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65, குடியரசுத் தலைவர் 35, மேலவை 30, கீழவை 25. எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2, 3 சரி. பார்த்துடலாமா? குடியரசுத் தலைவர் 35 குவாலிஃபிகேஷன் வயசு. உச்சநீதிமன்ற நீதிபதி 65 ரிட்டையர்மெண்ட். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மேலவை மாநிலங்களவை 30, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மக்களவை லோக்சபா 25. அவ்வளவுதான். அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், ஜோதிபா புலே, சையத் அகமது கான். ஜோதிபா புலே வந்து பாத்தீங்கன்னா குலாம்கிரி. அயோத்திதாசர் 1 பைசா தமிழன். எதுக்கு பேர் வச்சிருப்பாரு? தமிழன் 1 பைசாவுக்கு கூட பிரோஜனம் இல்லாததுனால 1 பைசா தமிழன் வச்சதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் வைக்காதீங்க வேணாங்க அப்படின்னு சொல்லும் போது அது 1 பைசாவை தூக்கிட்டு தமிழன் அப்படின்னு பேரை மாத்திருப்பார். நம்ம அருட்பிரகாச வள்ளலார் நல்லாவே தெரியும். அவர் என்ன நோட்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு திருவருட்பா மிக மிக முக்கியமானவை. அவர் எழுதியதுல திருவருட்பா. நம்ம சையத் அகமது கானை பத்தி அவர் பேப்பரை பத்தி நம்ம நடத்தல. உண்மையை ஒத்துக்கலாம். நடத்தினான்னு சொல்லணும், நடத்தலாம் சொல்லணும். அயோத்திதாசி பண்டிதர், ஒரு பைசா தமிழன், ராமலிங்க திருவருட்பா, ஜோதிபா புலே, குலாம்கிரி இதெல்லாம் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஒன்னே ஒன்று தான். அப்போ இதான் இது ஆரம்பிச்சுதான் இருக்கணும். அப்போ ரிவர்ஸ்ல போகுது. 4, 3, 2, 1 இதான் ஆன்சர். அவ்வளவுதான். முப்பத்தி 8வது கேள்வி. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் குழு புறக்கணிப்பு நடந்தது. சைமன் குழுல உறுப்பினர்கள் அனைவரும் வெள்ளையர்களே இருந்தனர், இந்தியர்கள் இல்லை. ஸோ இது வந்து தப்பு, இது சரி. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. அதுக்கு நம்ம ப்ரூஃபை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், சத்தியமூர்த்தி ஆஃப் புதுக்கோட்டையின் சத்தியமூர்த்தி லீட் ஆன்டி சைமன் கேம்பெயின் 1929 when சைமன் கமிஷன் விசிட்டட் தமிழ்நாடு வரும்போது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமை தாங்கியவர் யாருன்னா, இதுல காமராஜர் பங்கெடுத்திருப்பார் விஷயம். தலைமை தாங்கினது சத்தியமூர்த்தி. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. முதல் பாயிண்ட் தப்புன்னு எங்க இருக்குது? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஏ தவறுன்னு ஒரே ஆப்ஷன் தான். இதை சூஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, இந்த பாயிண்ட் நம்மளால தெரியும். சைமன் குழுல மொத்தம் எத்தனை பேரு? 7 பேரு. சைமன் குழுல 7 பேர்ல ஒருத்த கூட இந்தியர் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? 1927 மெட்ராஸ் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல அதுக்காக தீர்மானம் நிறைவேற்றுவோம். சைமன் கமிஷனுக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என்று முடிவு செய்தது. காரணம், 7 பேர்ல ஒருத்தவங்க கூட இந்தியர் கிடையாது. கோபால்ட் அறுது புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது. காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்லில் அழிக்க உள்ளது. நம்ம பிசிக்ஸ்ல எடுத்திருப்போம். கோபால்ட் 60 கேன்சர் ட்ரீட்மெண்ட், புற்றுநோயில சிகிச்சையில பயன்படுது. இந்த பாயிண்ட் எடுத்திருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம நடத்தல. நான் இப்பதான் சொல்றேன். நம்ம படிச்சதை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வழக்கமா நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னா கூற்று காரணத்தை பொறுத்தவரையில கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அப்ப ரெண்டுமே சரி. சிகிச்சையில பயன்படுது, காமா கதிரை பயன்படுத்தி செல்ல அழிக்கிறாங்க. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 40வது கேள்வி. விடியல் பயணம் மே 2021. விடியல் பயணம் மே 2021. முடிஞ்சு போச்சு. 41. இந்த கூற்றுல எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை கிடையாது. ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். சிவகங்கை சேதுபதியினுடைய மனைவி. தப்பா கொடுத்துட்டாங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 கண்டிப்பா வரக்கூடாது. வேலுநாச்சியார் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரின் தாக்குதலை நோக்கத்தை எதிர்கொண்டு கோபால் நாயக்கர் ஹைதராலியிடம் உதவி தேடினார். கரெக்ட். 2 சரி. அப்ப 2 வரணும். ஓகே. வேலுநாச்சியார் நோயுற்று இருந்தது இந்த வருஷமா? தப்பு. அப்ப 2 மட்டும் தான் சரி. ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தின கூற்றுகள்ல ராமநாதபுரம் ஃபர்ஸ்ட் வார்த்தை. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி விஜய ரகுநாத தொண்டைமானுடைய மகள் தான். இவங்க யாரை திருமணம் பண்றாங்க? அதுக்கப்புறம் போய் சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் பண்றாங்க. அடுத்தது ஆர்காட் நவாப் என்ன பண்றாரு? தன்னுடைய சகோதரர் உம்தத் உல் உம்ரா அவரோட இணைஞ்சு ஆங்கிலேயர் கர்னல் பான்ஜோர் என்ன பண்றாரு? போயிட்டு
மிகப்பெரிய போர் காளையார் கோயில் நடக்குது, அதுல முத்துவடுகநாதர் இறக்குறாரு, கொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, தாண்டவராயர் மூலமாக அவங்க அமைச்சர் மூலமாக ஹெல்ப் கேட்கறாங்க, ஹைதர் கிட்ட ஹெல்ப் கேட்டு சப்போர்ட் கேட்கறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர் பாதுகாப்புல விருப்பாட்சி இருந்துக்கிறாங்க. திண்டுக்கல் கோபால் நாயக்கர்ட்டையும் ஹெல்ப் கேட்கறாங்க, அவர்கிட்ட பதுங்கி இருக்கிறாங்க, பாதுகாப்புல இருக்கிறாங்க. ஹெல்ப் வந்து ஹைதர் அலியும் பண்றாரு. ஸோ ரெண்டுமே சரிதான், எந்த பாதுகாப்புல இருந்தாலும் சரிதான். இந்த மொழிகள் தெரியும், இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசியா வந்தீங்கன்னா அந்த இறப்பு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வரேன். டிசம்பர் 25, 1796 வேலுநாச்சியார் நோயுற்று இருந்தார். அவன் என்ன கொடுத்துக்கிறான், 90 கொடுத்துக்கிறான். தப்பு, 96 தான் இறந்தாங்க. அப்ப இது தப்பு, இதுவும் தப்பு. ரெண்டு மட்டும் தான் சரி, ரெண்டு மட்டும் தான் சரி. இதெல்லாம் எங்கேயும் இல்லப்பா, ஸ்கூல் புக் படிங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி வெங்கடேசன் சார் புக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. 42வது கேள்வி எது சரின்னு கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் குறித்து எது சரியானது? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு 36 51 வரைக்கும் கரெக்ட். ஒன்று கண்டிப்பா வரணும். 3 ஆப்ஷன்ல 1 வரும், ரைட்டு. இது எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன். இது வந்து டவுட்டுப்பா, தப்புன்னு சொல்லவே முடியாது. கேள்வி இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. The framers of the constitution borrowed this idea from Spanish constitution. நான் என்ன கேட்டா சரின்னு சொல்லுவேன். அவன் இந்தியன் ஃப்ரேமர்ஸும் கொடுக்கல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கல. பொதுவாக அரசியலமைப்பை வடிவமைத்தவர்கள் இந்த டிபிஎஸ்பியை ஸ்பெயின்ல இருந்து கொண்டு வந்தார்கள் கொடுத்துருக்கான். ஆனா நம்ம அயர்லாந்து தான் கொண்டு வந்தோம். அயர்லாந்து ஸ்பெயினை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான். அப்ப டிபிஎஸ்பின்ற கான்செப்ட் ஊற்றியது ஸ்பெயின் தான். அதை அயர்லாந்து காப்பி பண்ணி அயர்லாந்து நம்ம காப்பி பண்ணோம். ஸோ அப்போ இது இப்போ ஒரு நடைமுறைக்கு பேச்சுக்கு தப்புன்னு எடுத்துக்கலாம், ஆனா இதுவும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் த சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பின் ஆன்மா. அரசியலமைப்பின் ஆன்மான்னு நிறைய பேர் சொல்றாங்க. அம்பேத்கர் சொல்லிட்டாரு சார். அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 தான் சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லியே. இங்க அம்பேத்கர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலையே. அப்ப என்ன வேணா இருக்கலாம்ல. இது வந்து ஆன்மாவாகவும் இருக்கலாம், இருக்குது. ஏன்னா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் உன்னதமான பண்புகள், இது நடைமுறையில் இருந்ததுன்னா புவியின் சொர்க்கமாக இந்தியா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்ப இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன கேட்டா இதுவும் சரி, 1 3 சரி. ப்ரூஃபை பார்த்துடலாமா? ஒன்றுன்னா அக்கா விலாவரியா பிரித்து சொல்றேன், கவனிங்க. பகுதி 4 டிபிஎஸ்பி 36 இருந்து 51 வரைக்கும் இருக்குது விதி, சரியா? இது வந்து எங்க இருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. ஆனா அயர்லாந்து எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க? ஸ்பெயின்ல இருந்து. உன்னதமான பண்புன்னு அம்பேத்கர் சொல்லிருக்காரு. மனசாட்சின்னு கிரான்வில்லி ஆஸ்டின், பூமியின் சொர்க்கம்னு சாக்லா, வாழ்க்கை தரும் ஒன்றுன்னு சிங்கி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு உன்னதமான பண்பு தானே, அரசியலமைப்பினுடைய ஆன்மா மாதிரி தான் செயல்படுது. எந்த இடத்துலையுமே இது இல்லைன்னு அவங்க யாருமே சொல்லல, இருக்குன்னு சொல்லல. நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க. இதுதான் சொல்றேன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போனவங்க ஒரு ஆன்சர் போடுவாங்க, லக்ஷ்மிகாந்தை மட்டும் ஓரளவு படிச்சுட்டு போனவங்க ஒரு ஆன்சர் போடுவாங்க. இப்போ நம்மள மாதிரி இதை படிச்சு பல்வேறு கோணங்கள்ல புரிஞ்சுக்கிறவங்க ஆராய்ச்சி பண்றோம் என்ன பண்ணுவான், அதுவும் சரின்னு தானே போடுவான். இந்த மாதிரி தான் முன்னுக்கு பின் முரணான கேள்வியில கேட்டு விட்டுறாங்க வேணும்னு. குடியரசு தின விழாவில் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருஷம் ஒருத்தர் வருவார், இது வழக்கம். திரௌபதி முர்மு காலத்துல வந்தவர் பிரபோவோ சொபென்டாவ், 2 வரணும், ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படியே நம்ம டெலகிராம் குரூப்ல கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஜனவரி 26 76வது குடியரசு தினம் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. சீஃப் கெஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா பிரபோவோ சொபென்டாவ். தீம் வந்து என்னன்னு பாருங்க, கோல்டன் இந்தியா லெகசி அண்ட் ப்ராக்ரஸ். கத்தியவார் பாத், ராஜ பாதைக்கு பேர் தான் கத்தியவார் பாத்னு மாத்திட்டாங்க, கடமை பாதை. புதுடெல்லியில் இருக்குது, செங்கோட்டையில கொடியேற்றுறாரு. முக்கியமான அந்த காலத்துல பிரசிடென்ட் இருந்தவங்க திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ஜெய்ஹிந்த் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். அதேதான், இதை போட்டா முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். டிசிஎஸ் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. எது இன்கரெக்ட்? டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் ரைட்டு, 1 வரக்கூடாது. இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரே பேஜ் 2 கொஸ்டின். நிர்மன் பாரத் அபியான், டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான்ப்பா விஷயம். ரொம்ப சிம்பிளா பண்ணணும். நான் தான் சொல்லுவேன், நீங்க நம்ம கிளாஸை தெளிவா படிச்சிருந்தீங்க, புரிஞ்சிருந்தீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், கேள்வியே கேட்கலாம்னு ஆன்சர் பண்ணலாம். அதான் இது. சுகாதார அமைப்பு பத்தி ஒரு கேள்வி, இதுவும் அப்படிதான். நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சுகாதாரம், ஹெல்த் சம்பந்தமா கேட்டிருக்கான். ஹெல்த் எனக்கு எதுவுமே தெரியாது, இதை நான் நடத்தவே இல்லை. அதாவது இது டேரக்டா நடத்தலை, ஆனா நடத்திருக்கேன். எஸ்டிஜி கோல் 9 கிடையாது, 3. இது தவறானதுன்னு கேட்டிருக்கான். 4 தவறு. 4 தவறுன்னு எந்த ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். பார்த்துடலாமா? நான் மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது, யோசிக்க வேண்டாம். 4 தவறு.
3 குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். 9 என்னது? இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மொத்தம் நம்மளுக்கு இந்த கோல் 17 கோல் இருக்குல்ல, 17 இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். 3 தான் சிறந்த உடல் நலம், 9 தொழில் புத்தாக்கம் உட்கட்டமைப்பு. அப்போ இதுல என்ன வருது? சுகாதாரம் தானே வருது. அப்போ 3 தானே, அவ்வளவுதான். டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கலாம். அடுத்ததாக பஞ்சாயத்து கமிட்டியை பத்தின ஒரு கேள்வி. இதுல வந்து நம்ம உண்மையாவே நான் நடத்தல, இதுல நான் எதுவும் நடத்தல. இது ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். இதுவும் அந்த மண்டல் கமிஷனும் ரொம்ப டஃப். யூபிஎஸ்சியில் கூட கேட்க மாட்டான், குரூப் 4ல கேட்டுக்கிறான். வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அப்படி தயாராகணுன்ற நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். எப்படி தெரியுமா? ஜிவிகே ராவ் இந்த சிஸ்டமுக்கு கிடையாது. எது ரைட்னு கேட்கறோம். சரியா பொருந்திருக்குது. எது சரியாக பொருந்திருக்கிறது? 3 வரக்கூடாது. ஏன்னா 3 தப்பா பொருந்திருக்குது. அப்ப இதான் ஆன்சர், அவ்வளவுதான். பார்க்கலாமா? ஸோ இது 2 விதமா நான் சொல்லிடுறேன். ஒன்று நான் நடத்தினதை சொல்றேன், நான் நடத்தாதது ஒன்று லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்குது. அதை நான் இப்போ என்னுடைய சோர்ஸ்ல வந்து பிபிடியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் என்னுடைய அப்டேட்டட் மெட்டீரியல் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல அந்த ஆப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஜிவிகே ராவ் கமிட்டி எதுக்குப்பா? 1985ல் ரூரல் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி எலிவேஷன், ஊரக வளர்ச்சி வறுமை ஒழிப்பு, இதான் நோக்கம். அவன் என்ன கொடுத்துக்கிறான்? பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர் ஜிவிகே ராவ். தப்பு. அப்போ இது தப்புனா இது வரக்கூடாது. அப்போ 3 வரக்கூடாதுன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அது நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்து போயிடுவோம். இதை நான் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன். என்னென்ன கமிட்டிஸு: விஆர் ராவ், ஈஸ்வரன், சந்தானம், ஜி ராமச்சந்திரன், வி ராமநாதன், தயா சௌத்ரி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டான் குரூப் 4க்கு. ரைட்? இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குப்பா. இதை தாண்டி நிறைய இருக்குது. பாருங்க, நான் 46 முடிச்சிட்டேன். நாம நடத்தினது 46 கேள்வி வந்திருக்குது, 50 முடிச்சிட்டேன். இதை தாண்டி நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம் ஆப்ஷன் எலிமினேஷன்ல. பட் நான் கிளைம் பண்ண விரும்பல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்ல கொடுத்துருக்குறாங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னோட பெய்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அட்டவணை 1 நடத்தும் போது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, மாகாணமும் அதோட எல்லை பகுதி நடத்தும் போது மொத்தமாக வந்து 1950ல் இத்தனை மாநிலம், இத்தனை யூனியன் பிரதேசம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 29 மாநிலமா 8 யூனியன் பிரதேசமா அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மாநிலங்கள் உருவாகிறதுனால சட்டங்கள் திருத்தங்கள் பண்ணாங்க. அதே போல அதுக்கு முன்னாடி, விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, குடியரசு ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 4 பிரிவா இருந்தது. ABCD 4. இதுல தான் என்ன பண்ணுவாங்க? இதுல தான் இந்த மாகாணங்களை பிரிவா பிரிக்கிறதா நீக்குவாங்க. அதுதான் 7வது சட்ட திருத்தம், 7வது பகுதி 1956. இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீக்கிறாங்க. தனித்தனியா அட்டவணைப்படுத்தப்பட்ட மாகாணங்கள் இருந்து நீக்கிறாங்க. எப்படி இருந்தது தெரியுமா? 4 பார்ட். ABCDனா ஃபர்ஸ்ட் A பிரிட்டிஷ் மாகாணங்கள், 2வது மன்னராட்சி மாகாணங்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர் ரூல் பண்ற மாகாணம், மன்னர் ஆட்சி பண்ற மாகாணம். 3வது பிரிட்டிஷ் என்ன பண்ணுவார்னா ஒரு கமிஷனர், சீஃப் கமிஷனரை போட்டு ரூல் பண்ணுவாரு. 4வது எதுலையுமே சேராம இருக்கக்கூடிய ஒரு, இப்ப நம்ம சொல்றோம்ல தீவுகள் அல்லது யூனியன் பிரதேசங்கள்னு, அந்த மாதிரியான ஒரு பகுதி 4. இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தான் கடைசியா வரும். ஆன்சர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் கிளைம் பண்ணல, நல்லா சொல்றேன். நான் இது நடத்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி அந்த பேர் யூனியன் டெரிட்டரி பேர்லாம் சொல்லி நான் சொல்லலை. ஆனா நான் சொன்னது புரிஞ்சிருந்தா நீங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இது ஒண்ணு ரொம்ப டஃப்பானது. பார்ட் ABCD, டில அந்தமான் நிக்கோபார் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு கூட ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, இது நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்குது. இன்கரெக்ட் பேர் பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் கூட. பட் அது நாம் இதையும் நடத்திருக்கிற ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன். டிரான்ஸ்போர்ட்ல நான் எடுத்திருக்கிறேன். டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. இது வந்து ஹைவே பத்தி நடத்திருக்கேன். ரயில்வே பத்தி நடத்தத, ரோட்வேஸ் பத்தி. உலகின் மிக நீளமான சாலை பேன் அமெரிக்கால இருக்குது. பல நாடுகள், அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய பெரிய ஹைவே ஃபர்ஸ்ட். 2வது ஆஸ்திரேலியா இருக்குது ஹைவே 1. 3வது டிரான்ஸ் சைபீரியன் ரஷ்யாவில் இருக்கிறது 3. 4வது டிரான்ஸ் கனடியன் கனடாவில் இருக்கிறது 4. 5வது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தின் மிக நீளமான நெடுஞ்சாலையில 5வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது, கோல்டன் குவாடிலேட்டரல், தங்க நாற்கர சாலை. இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ் சைபீரியன்றது ரஷ்யா. டிரான்ஸ் சைபீரியன் பால்டிக் சி அண்ட் பசிபிக் ஓஷன். இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. இது சரியா தப்பா அப்படின்றது நம்ம ரஷ்யாவை பத்தின பொது அறிவு, அதாவது உலக புவியியல் தெரிந்திருந்தால் இதற்கு விடையளிக்க முடியும். அப்போ கூட பண்றது கஷ்டம். ஏன்னா ரயில்வே கட்டினா கேள்வினா ரயில்வே லைன் பசிபிக் ஓஷன் கொடுத்துருக்கான்.
பசிபிக் ஓஷனை கனெக்ட் பண்ணுதா? தெரில. ஸோ இன்டைரக்டான கேள்விகள் இதெல்லாம் என்ன பதில் போகிறதே தெரில. அதே போல் நம்ம மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட். மண்டல் கமிஷன் நம்மளுக்கு தெரியும், ஓபிசிக்காக ஏற்படுத்தப்பட்டது, நான்லாம் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கேள்விகளில் நம்ம என்ன பண்ணல, பாயிண்ட்ல எக்ஸாம்ல நடத்தவே கிடையாது. நாம நடத்தினது வெறும் மண்டல் கமிஷனு 79ல் ரிப்போர்ட் கொடுத்தது 80ல், அது 90ல் வந்து விபிசி நடைமுறைப்படுத்தி ஓபிசிக்கு இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 27% இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம்னா ஓபிசி சார்ந்த மக்கள். அதற்கு காரணம் விபி மண்டல். அதுக்காக தன்னுடைய பிரதமர் பதவியை இழந்தவர் விஷ்ணு பிரதாப் சிங், விபி சிங் அவர்கள். இதை நம்ம நடத்திருப்போம். மற்ற நம்ம எதுவும் நடத்தவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கேள்வி கேட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 இலக்கம், சமூகம், கல்வி, பொருளாதாரம் கரெக்ட். 5 அளவுகோல் கிடையாது. 4, 3, 4 அது தப்பு. ஸோ 2வது தப்பு, இது சரி. அப்போ 1, 3 சரியானது. இதான் அதுக்கு ஆன்சர். மொத்தம் 11 கரெக்டு. பொருளாதார குறிகாட்டி என்பது 4 அளவுகளை பயன்படுத்துறது கரெக்டு. சமூக குறிகாட்டி 5 அளவுகள் கொடுத்துட்டான், 4 தான் சரி. கல்வி குறிகாட்டில 2 கிடையாது, 3. 4, 3, 4 இதுதான் கரெக்ட். நம்ம இது நடத்தலை. ஸோ இவ்வளோதான்ப்பா. இதை நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் நடத்தினது. நீங்கள் எதுவுமே படிக்காமல் நம்ம பெய்டு கோர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தாலே, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, அப்புறம் வந்து இந்த யூனிட் 9ல் கடைசியாக இருந்த பகுதி, இதெல்லாம் நீங்கள் எதுவும் படிக்காமல், எந்த ஸ்கூல் புக்கும் படிக்காமல் நம்ம கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாலே 46 கேள்விக்கு உங்களால் சரியான பதிலை கொடுத்துருக்க முடியும். ப்ரூஃபை காட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி எடுக்க போகிறேன். அதே போல் யூனிட் 9ல் விட்டு போன சில டாப்பிக்லாம் நம்ம தான் எடுக்கணும். எடுத்து நான் இந்த குரூப் 2க்கு அப்டேட் பண்ண போகிறேன் நம்ம மொபைல் ஆப்பில் பெய்டு கோர்ஸில். அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் தயாராகும் போது 2026ல் டிஎன்பிசி குரூப் 1, 2, 4 அல்லது வேறு ஏதாவது எஸ்ஐ, போலீஸ், ரயில்வே தேர்வுகள், எஸ்எஸ்சி தேர்வுகள் தயாராகிறவங்களுக்கு ஜிஎஸ்க்கு இது போதுமானதாக இருக்கும். பைலிங்குவல் கிளாஸஸ் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். யூனிட் 8 மட்டும் தமிழில் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. எப்போ வேணாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் வீடியோஸை பார்த்துக்க முடியும். வீடியோ அண்ட் பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்பில் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வேற லேப்டாப்ல, சிஸ்டம்ல, டேப்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் டவுன்லோட் பண்ண முடியாது. மொபைல் ஆப்பில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட், பிரிண்ட் அவுட், ஷேர் பண்ண முடியாது. பிரைவசிக்காக நான் வச்சுக்கிறோம். இந்த ஃபீஸோட ஸ்ட்ரக்சர், ஃபுல் கோர்ஸ் 3500 1 இயர் வேலிடிட்டி. இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதான் அதுக்கான ஃபீஸு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. யாருக்கும் கட்டாயம் கிடையாது. விருப்பம் நீங்கள் வந்து வலுக்கட்டாயப்படுத்தல. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, தேவையில்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கணும் எத்தனையோ முறை வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போ கூட வீடியோ போட்டுருக்கிறேன், பார்த்து ஃபாலோ பண்ணி படிங்க. மொபைல் ஆப்பில் கிளாஸ் எடுக்கிறோம். எக்ஸாம் குரு காலி. இதுக்கான லிங்க் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேப், பிசி, டேப், மொபைலில் வீடியோஸை பார்த்துக்க முடியும். இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் 8870302702 அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி நல்லா பேச முடியாது சில நேரங்களில். அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் தேவைப்படுறவங்க குரூப் 2 ஜிஎஸ்ஸுக்கான கோர்ஸ் மட்டும் நாம் எடுக்கிறோம். யாருக்கும் கட்டாயம் இல்லை. தேவைப்படுபவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். 2025 செப்டம்பர் 28 குரூப் 2 பிரிலிம்ஸ் தேர்வு நடந்து முடிந்ததுக்கு பிறகும் இதே போல ப்ரூஃப் வீடியோ நான் போடுவேன். அதையும் இந்த இடத்துல நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இதே போல நீங்களும் என்ன பண்ணணும், எல்லா இன்ஸ்டியூட்லையும் நீங்கள் எங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடி படிச்சிங்களோ அங்கெல்லாம் சென்று அவங்க 1008 புக்கை காட்டுவாங்க. அது மேட்டர் கிடையாது. நடத்துனீங்களா? இப்போ நான் ஒரே ஆள் தான் எல்லா சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நானே நடத்தினேன். இதே போல கிளாஸ்ல நடத்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டு அவங்ககிட்டையும் விளக்க உரைகளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்க வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. நன்றி, வணக்கம்.